ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். சாப்பாட்டு அரிசியை வச்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 மராத்தி மொக்கு, ஒரு கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஜாதி பத்திரி, 3 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 3 சின்ன சைஸ் வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததும் இது கூட 2 பச்சை மிளகாய் வந்து கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 பெரிய சைஸு தக்காளி வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதவும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நல்லா தொக்கா வதங்கி வந்ததும் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தனியாத்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மசாலாவை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க. சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து பரட்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. அந்த சிக்கன் எல்லாம் இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம லெக் பீஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் வெந்து வரட்டும். அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சிட்டு நான் வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேங்க. 2 டம்ளர் அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் 1.25 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் 1.25 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 hour வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை சேர்த்தாச்சு. இப்போது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சி நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்து ஊறி வந்திருக்கு. அதே சமயம் அரிசியும் நல்லா வெந்து நல்லா உதிரியான சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான சாப்பாட்டு அரிசியை வச்சு அருமையான நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.